ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து துரந்தர் பார்ட் 2ங்க. துரந்தர் பார்ட் 2வும் துரந்தர் 1 மாதிரியே பேட்ரியாட்டிசத்தை பற்றி தான் பேசுது. பட் ஆனால் 4 மணி நேரம் பேசும் இந்த படம். ஒரு 1/4 மணி நேரம் பேட்ரியாட்டிசத்தை பற்றி பேசினாலே நமக்கு போர் அடிச்சிடும். பட் ஆனால் இந்த படம் 4 ஹவர்ஸ் தேசபக்தியை பற்றி பேசுது. நமக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை. அதுதான் இந்த டைரக்டரோட சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன். ஏற்கனவே உலகநாயகன் கமலஹாசன் விஸ்வரூபத்திலே பேட்ரியாட்டிஸை பற்றி பேசியிருப்பார், மத உணர்வுகளை பற்றி பேசியிருப்பார். பட் ஆனால் அவருக்கு கொஞ்சம் தெளிவாக புரியிற மாதிரி எடுத்திருக்க மாட்டார். இந்த படம் ஆனால் 4 ஹவர்ஸ் நமக்கு நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி எடுத்திருக்கிறாங்க. இந்த படமும் துரந்தர் பார்ட் 1 மாதிரியே நடைமுறை சம்பவங்களோட ஒத்து போகுது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸு, டிமானிஸ்ட்ரேஷன் இதோடலாம் ஒத்து போகுதுங்க. பட் ஆனால் இந்த படம் இது எந்த விதத்துலையுமே மத உணர்வு அவங்க தூண்டலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க பேசியிருக்கிறது டெரரிசத்தை மட்டும் பற்றி தான் ஒழிய எந்த மதத்தையும் இவங்க புண்படுத்தலை. இந்த படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரன்வீர் சிங்கோட நடிப்பு, இதில் வரக்கூடிய எல்லா கேரக்டருமே ஒரு அருமையாக நடிச்சிருந்தாங்க. அதே போல் இந்த படம் நான் தமிழில் டப்பிங்கில் பார்க்கும்பொழுதே இதோட டைலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கோர் லாங்குவேஜான ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தியில் பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்கிறது என்னோடய கருத்து. நீங்களும் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறது என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.